Hi students, welcome to Mahimax. It's 10th standard exercise number 2.2 la first sum பார்க்கிறோம். For what value of natural number n 4 power n can end with the digit 6? End with the digit na கடைசி digit வந்து 6 கிடைக்கும் அப்படின்னு நமக்கு கேக்குறாங்க. சரிங்களா? இப்போ நமக்கிட்ட என்ன கேக்குறாங்க? என்ன வேல்யூ? என்னோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். என்னோட வேல்யூ என்ன போட்டால் 4 பவர் எண்ணில் 4 பவர் என்ன இப்போ 4 பவர் 1 4 பவர் 2 போடுறோம் இல்லையா, பவரில் போடுற வேல்யூ. இது இப்போ சால்வ் பண்ணால் நமக்கு எண்ட் ஆஃப் த டிஜிட் வந்து 6 கிடைக்கும். அதுதான் அவங்க கேட்டிருக்க கொஷின். சரிங்களா, சமுக்குள்ளே போகலாம். ஸோ 4 பவர் என் 4 பவர் என் எப்படி எழுதலாம்? 2 இன்ட்டு 2 பவர் என் கூட எழுதலாம். சரிங்களா, இல்லை அடுத்து நம்ம என்னன்னா 2 இஸ் அ ஃபேக்டர் ஆஃப் 4 பவர் n. 2 வந்து அப்போ இது ஒரு ஈவன் நம்பர். 2ஆல் மல்டிபிள் பண்ண முடியுது அப்படின்னும் போது 2ஆல் மல்டிபிள் பண்ணாலே அது 2ஓட ஒரு ஃபேக்டர் 4ஓட ஒரு ஃபேக்டர் வந்து 2 அப்படின்னும் போது இது ஒரு ஈவன் நம்பர் நமக்கே தெரியுது. சரிங்களா, இப்போ பாருங்கள் n இருக்கிற இடத்துல 1 போடுவோம். 4 பவர் 1 அப்படின்னு போட்டால் நமக்கு என்ன கிடைக்குது? 4 கிடைக்குமா? 4 பவர் 2 4 இன்ட்டு 4 16 கிடைக்கும். 4 பவர் 3 என்ன கிடைக்கும்? 4 இன்ட்டு 4 இன்ட்டு 4 4 4s are 16 16 இன்ட்டு 4 64ன்னு கிடைக்கும். அடுத்தது 4 பவர் 4 4 பவர் 4னா 64 இன்ட்டு 4 256. இப்போது பாருங்கள், பவரில் 1 வந்துச்சு, ஆட் நம்பராக வந்துச்சு. பவரில் ஆட் நம்பராக வந்தால் எண்ட் ஆஃப் த டிஜிட் வந்து 4ன்னு கிடைக்கிது. அதுவே பவரில் ஈவன் நம்பராக வந்துச்சுன்னா எண்ட் ஆஃப் த டிஜிட் நமக்கு 6 கிடைக்கிது. சரிங்களா, ஸோ என்ன ஸ்டேட்மெண்ட் கடைசியாக எழுதிக்கலாம் அப்படின்னா, four power n is always even number. Always even number when n is an even number four power n can end with the digit 6. சரிங்களா, அதாவது என்னோட வேல்யூ பவரில் 5, இது வந்து ஈவன் நம்பராக இருந்தால் நமக்கு எண்டு டிஜிட் வந்து 6 கிடைக்கும் அப்படின்னு எழுதி ஸ்டேட்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணணும். சரிங்களா, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இஃப் m, n ஆர் நேச்சுரல் நம்பர்ஸ் ஃபார் வாட் வேல்யூ ஆஃப் m does 2 பவர் n இன்ட்டு 5 பவர் m ends in 5 அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, சொல்யூஷன் ஃபஸ்ட் பாருங்களேன், இங்கே என்ன கிவன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 2 பவர் n இன்ட்டு 5 பவர் mன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கேட்குறாங்க? எண்டு டிஜிட் வந்து 5 வரணும்னு கேட்குறாங்க. சரிங்களா, இப்போ இந்த பவரெல்லாம் எடுத்துருவோம். ஜஸ்ட்டு 2 இன்ட்டு 5 நம்ம என்ன போடுவோம்? 2 5s are 10. இப்போ எண்டு டிஜிட் நமக்கு 0 தான் கிடைக்கும். சரிங்களா, இப்போ அதுவே பாருங்கள், ஃபஸ்ட்டு 2 பவர் n மட்டும் எடுத்துட்டா இது என்ன நம்பராக இருக்கும்? ஈவன் நம்பராக இருக்கும். ஈவன் நம்பராக தான் இருக்கும். இது ஒரு ஈவன் நம்பராக இருக்கும். அதுவே 5 பவர் mன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே பவரில் எதை போட்டாலும் இது ஒரு ஆட் நம்பராக தான் இருக்கும். ஆட் நம்பராக தான் இருக்கும். அதுவே 2 பவர் n இன்ட்டு 5 பவர் m நம்ம மல்டிபிள் பண்ணால் ஆல்வேஸ் ஈவன் நம்பர் தான் கிடைக்கும். ஈவன் நம்பர் அப்புறம் எண்டு வந்து என்ன கிடைக்கும்? அண்ட் ஈவன் நம்பர் அண்டு எண்டு வந்து எண்டு இன் 0. இப்போ 2 5s are 10. இப்போ நீங்கள் பவரில் எது வேணால் போடுங்க. எண்ணுக்கு வந்து ஒரு 3 போட்டுட்டு 5க்கு வந்து 2 போட்டிங்கன்னா கூட எது போட்டாலும் 5 இங்கே 2ஆல் 5 கூட 2 மட்டும் பண்ணாலே நமக்கு எண்டு வேல்யூ 0 தான் கிடைக்கும். சரிங்களா, ஸோ ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் என்ன எழுதலாம்னா, therefore 2 power n into 5 power m
cannot end with, end வந்து 5 வருமான்னு தானே கேட்டிருக்காங்க. ஸோ end with the digit 5 for any values of m. m ஓட எந்த வேல்யூக்குமே எண்ட் வேல்யூவில் 5 வராது. ஸோ no value of m will satisfy 2 power n into 5 power m ends in 5 அப்படின்னு எழுதி ஸ்டேட்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணலாம். தேர்ட் சம் பார்க்கலாம். Find the HCF of 2,52,525 and 3,63,636. இது ரெண்டுத்துக்கும் நம்ம HCF கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? To find HCF, solution to find HCF கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பெரிய நம்பர் என்ன இருக்குது? 3 ஃப்ரம் EDM மெத்தட் தான் போட போகிறோம். சரிங்களா? EDM மெத்தடில் தான் போட போகிறோம். பெரிய நம்பர் என்ன இருக்குது? 3636 3,63,636 is equal to next value 2,52,525. இந்த வேல்யூவில் இது எத்தனை டைம்ஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா 1 டைம் தான் வரும். மீதி அப்போ ரிமைண்டர் எழுதிக்கலாமா? மைனஸ் பண்ண 6ல் 5 போச்சுன்னா 1, 3ல் 2 போச்சுனாலும் 1, 6ல் 5 போச்சுன்னா 1, 3ல் 2 போச்சுனாலும் 1, அகைன் 1, 1. இதுதான் நமக்கு கிடைக்கும். இப்போ ரிமைண்டர், த ரிமைண்டர் $1,11,111. இந்த வேல்யூ வந்து நாட் ஈக்குவல் டு 0. சரிங்களா? இது 0 இல்லை. ஸோ அகைன் அப்ளை EDA, அப்ளை பண்ணலாமா? ஸோ இப்போ என்ன வேல்யூ எடுத்துக்கிறோம்? இந்த வேல்யூ எடுத்துக்கிறோம். ஸோ 2525. நான் சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்குன்னு இப்படி எடுத்துக்கிறேன். ஸோ பாருங்கள், இப்போ 1,11,111 மல்டிபிள் பண்ண போகிறோம். எத்தனை டைம்ஸ் வரும் அப்படின்னு பார்க்கலாமா? எத்தனை டைம்ஸ் வரும்? 2 டைம்ஸ் வருமா? ஸோ 2 டைம்ஸ். 2 டைம்ஸ் வந்தால் என்னென்ன வரும் பாருங்கள், ஃபுல்லாக 2வாக கிடைக்கும். ப்ளஸ் இப்போ இதில் மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும் பாருங்கள், 2525 வந்து மல்டிபிள் 5ல் 2 போச்சுன்னா 3, 2ல் 2 போச்சுன்னா 0, அகைன் 5ல் 2 போச்சுன்னா 3, 0, 3, அதான் கிடைக்குது நமக்கு. இப்போ ரிமைண்டர் பாருங்கள், 30,303 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. சரிங்களா? ஸோ த ரிமைண்டர் 30,303 நாட் ஈக்குவல் டு 0. அது 0 கிடைக்காது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு therefore again apply EDA method. EDA method again apply பண்ணுறோம். இப்போ பாருங்கள், இந்த வேல்யூ 1,11,111 டிவைடரில் வந்துடும். டிவைடரில் வந்து 30,303 அப்படின்னு வந்துடும். சரிங்களா? இதில் இது எத்தனை டைம்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ் வரும். 3 டைம்ஸ் வரும் பாருங்கள். 3ஆல் போட்டால் 90909 கிடைக்கும். இப்போ இதில் மைனஸ் பண்ணால் 111111 11ல் 2 9 போச்சுன்னா 2, ஒரு 10 0, பக்கத்துலேருந்து கடை வாங்கினா 11,
202 இதுதான் கிடைக்கும் நமக்கு. ஸோ ரிமைண்டர் வந்து 20,202 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அகெயின் த ரிமைண்டர் the remainder 20,202 not equal to 0. சரிங்களா? so again apply EDA, again apply EDA. so same அதே process தான் again பண்ண போகிறோம். is equal to 20202. இப்போ இந்த வேல்யூ இதில் எத்தனை டைம்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் டைம் தான் வரும். இஸ் ஈக்குவல் ப்ளஸ் ரிமைண்டர் வேல்யூ பாருங்கள், மைனஸ் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும்? 10101 இதுதான் கிடைக்கும். 10,101 தான் நமக்கு கிடைக்கும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா. த சேம் ப்ராசஸ், த ரிமைண்டர் 10,101 not equal to 0. again apply EDA மெத்தட் again அப்ளை பண்ணுறோம். இப்போ பாருங்கள் 20202 is equal to 10101 into 2 டைம்ஸ் பண்ணனா நமக்கு இதே வேல்யூ வந்துருமா? ஸோ ரிமைண்டர் வேல்யூ 0, ரிமைண்டர் வேல்யூ நமக்கு 0. ஸோ த ரிமைண்டர் equal to 0. therefore HCF of 2,52,525 and 3,63,636 இதோட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்குது? HCF வேல்யூ 10,101 அப்படின்னு கிடைக்குது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஒரு சம் என்ன கொடுத்துக்கோங்க, இஃப் 13,824 is equal to 2 power a into 3 power b, then find a and b. ஏவையும் பியும் நம்மளை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. சரிங்களா? இதுக்கு சேம் ஃபார்ம் ட்ரீ மெத்தட்லேயே போட்டுக்கலாம். சாதா HCF கண்டுபிடிக்க தெரிஞ்சால் அதையும் போட்டுக்கலாம். எது நமக்கு ஈஸியோ அதை போட்டுக்கலாம். பட் நமக்கு புக்கில் சிலபஸில் இதான் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ட்ரீ மெத்தட் தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதையே போடலாமா? 13,824 இது ஒரு பாக்ஸ் போட்டுருக்கோம். ஸோ இது நம்ம ப்ரைம் நம்பரால் தான் ட்ரீ மெத்தடில் போட முடியும். ஸோ ரெண்டாக பிரிக்கலாமா? 2 இது வந்து ஒரு ஈவன் நம்பராக இருக்குது. ஸோ 2ஆலேயே ஃபேக்டர்ஸ் எடுக்கலாம். சரிங்களா? ஃபேக்டர்ஸ் 2ஆலே எடுக்கலாம். ஸோ 2ஆல் எடுத்தால் என்ன வருது பாருங்கள். ஃபஸ்ட் நம்பர் 1ஆக இருக்குது, அதனால் 2 நம்பராக எடுத்துக்கிறோம், 2 டிஜிட்டாக எடுத்துக்கிறோம். 6 2s are 12, ரிமைண்டர் 1, 18 கிடைக்குமா? ஸோ 18னா 9 2s are 18, 1 2s are 2 and 2 2s are 4. இப்போ பாருங்கள், இதுவும் நமக்கு என்னவாக தான் இருக்குது? ஒரு ஈவன் நம்பராக தான் இருக்குது. ஸோ இதையும் நம்ம 2ஆலேயே ஃபேக்டரைஸ் பண்ணலாம். 2ஆலேயே ஃபேக்டர் பண்ணால் 3 2s are 6. அடுத்தது பாருங்கள், நெக்ஸ்ட் நம்பர் 9 இருக்குது. 4 2s are 8, ரிமைனிங் 1 இருக்கும். அதை பக்கத்தில் போட்டால் இது 11ஆக மாறிடும். 5 2s are 10, திரும்ப இங்கே 1 இருக்குமா, அதை பக்கத்தில் போட்டால் இங்கே 12. ஸோ 6 2s are 12ன்னு கிடைக்கும். இவரும் ஈவன் நம்பராக தான் இருக்கார். ஸோ 2ஆலேயே ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கலாம். 1 2 is 2, 3 இல்லையா? ஸோ 1 2 is 2, ரிமைனிங் என்ன இருக்கும்? 1 இருக்குமா? 7 2s are 14. அடுத்தது 5, 2 2s are 4, ரிமைனிங் 1, 8 2s are 16. இவங்களும் ஈவன் நம்பராக இருக்காங்க. ஸோ அகைன் 2ஆலே பண்ணலாம். 2ஆல் பண்ணால் ஃபஸ்ட்டு நம்பர் சின்ன நம்பராக இருக்குது, அதனால் 2 டிஜிட் எடுத்துக்கிறோம். 8 2s are 16, ரிமைனிங் 1, 6 2s are 12, 4 2s are 8. அகைன் இவங்களும் ஈவன் நம்பர் தான். ஸோ 2ஆலே ஃபேக்டரைஸ் கண்டுபிடிக்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்பர் 8 இருக்கியா? 8ல் எத்தனை டைம்ஸ் வரும்? 2 4 டைம்ஸ் வருமா? 4 2s are 8. 6 3 டைம்ஸ் வரும். 3 2s are 6, 4 வந்து 2 டைம்ஸ் வரும். இவங்களும் ஈவன் நம்பர். அகைன் 2ஆல் பண்ணுறோம். 2 2s are 4. அகைன் இங்கே என்ன இருக்குது?
3 இருக்கா 1 2s are 2 remaining 1 6 2s are 12 இவரும் ஈவன் நம்பர் தான் ஸோ 2ஆலே பண்ணலாம் 12 பண்ணால் என்ன இருக்குது பாருங்கள் 1 2s are 2 இங்கே 1 இருக்கு இல்லையா அதனால் இந்த 1 வந்து டிவைட் பண்ண முடியாது அப்படின்றத பக்கத்து டிஜிட் எடுக்கிறோம் பக்கத்து டிஜிட் எடுக்கிறோன்னா ஒரு 0 போட்டுட்டு பக்கத்து டிஜிட்டை எடுத்துக்கலாம் சரிங்களா இப்போ எடுத்தால் 16 கிடைக்கும் 8 2s are 16 இவரும் ஈவன் நம்பர் தான் ஸோ 2ஆலே பண்ணலாம் 5 2s are 10 5 2s are 10 4 2s are 8 இவரும் ஈவன் நம்பர் 2 ஸோ 2ஆலே எடுத்துக்கலாம் 2 2s are 4 இங்கே 1 7 2s are 14 இப்போ பாருங்கள் 27ன்றது ஒரு ஆட் நம்பர் 2க்கு அடுத்த ப்ரைம் நம்பர் என்னது 3 இல்லையா ஸோ 3ஆல் ட்ரை பண்ணி பார்க்கலாம் 3ஆல் ட்ரை பண்ணால் எத்தனை டைம்ஸ் வரும் பாருங்கள் 5 3s are 15 6 3s are 18 7 3s are 21 8 3s are 24 9 3s are 27 கிடைக்குது again 9 வந்து 3ஓடைய ஒரு இதுவும் ஒரு ஆட் நம்பர் ஸோ 3ஆல் பண்ணலாம் 3ஆல் பண்ணால் 3 3s are 9 கிடைக்குது அப்போ இது வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஸோ இதோட ஃபேக்டர்ஸ் எல்லாமே எழுதிக்கலாமா 13,824 உடைய ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே எழுதியிருக்கோம் பாருங்கள் இந்த 2 2 2 இந்த பக்கம் வருது பார்த்திங்களா இதுதான் இதோடைய ஃபேக்டர்ஸில் நம்ம எழுதணும் அப்போ என்னென்ன இருக்கும் பாருங்கள் 2 இன்ட்டு அடுத்தது ஒரு 2 இன்ட்டு நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு 2 into 2 into 2 into அடுத்தது ஒரு 2 into 2 into 2 into 2 into 3 எத்தனை இருக்கும் 1 2 3 3 வந்து 3 டைம்ஸ் சரிங்களா இப்போ கண்டுபிடிச்ச எல்லா ஃபேக்டர்ஸையும் லைனாக இந்த மாதிரி தான் எழுதிக்கிறோம் 13,824க்கு ஃபேக்டர்ஸ் வந்து 2 into 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 2 2 into 3 into 3 into 3 சரிங்களா இப்படி தான் ஃபேக்டர்ஸ் எழுதணும் இப்போ பாருங்கள் இப்போ 2 இது ஷார்ட்டாக எழுதிக்கலாமா இப்போ 2ல் எத்தனை இருக்கு பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 9 இப்போது 2 power 9 2 மொத்தம் எத்தனை இருக்குது 9 இருக்குது ஸோ அதை 2 power 9 எழுதிக்கலாமா இன்ட்டு 3 எத்தனை இருக்குது 3 1 2 3 இப்போ 3 வந்து 3 இருக்குது மொத்தம் இப்போ ஸோ 3 power 3 இப்போ பாருங்கள் நம்மக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க 2 power a இன்ட்டு 3 power b நம்மக்கிட்ட ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ தானே கேட்டிருக்காங்க சம்மில் ஸோ ஏவோட வேல்யூ என்னது a இஸ் ஈக்குவல் டு 2க்கு a 2 பவரில் வந்து a இருக்கு இல்லையா அப்போ 2க்கு பவரில் இங்கே என்ன இருக்குது 9 இருக்குது அப்போது ஏவோட வேல்யூ 9 அண்ட் b இஸ் ஈக்குவல் டு 3க்கு பவரில் b இருக்குது அப்போது 3 power 3 பியோட வேல்யூ 3 இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் பார்க்கலாம்